ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்மளோட இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி போட்டி இருக்குது அப்படின்றனால வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் வந்து பெங்களூரில் வந்து நடக்குது, ரொம்ப பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சிஎஸ்கே vs ஆர்சிபி. அதாவது இது வரைக்கும் வந்து ஐபிஎல் வரலாற்றில் வந்து சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 34 போட்டி விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து சிஎஸ்கே வந்து 21 போட்டி வென்றிருக்கு அண்ட் ஆர்சிபி வந்து 12 போட்டி வென்றிருக்காங்க. அண்ட் ட்ராவில் வந்து ஒரு போட்டி வந்து முடிவாக இருந்திருக்கு. இந்த சீசனில் வந்து ஆல்ரெடி வந்து சென்னை சேப்பாக்கத்தில் வந்து நம்மளோட சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி மோதும் போது வந்து ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை கிட்டத்தட்ட 50 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோற்கப்பட்டுச்சு. ஆல்ரெடி வந்து நம்மளோட சிஎஸ்கே வந்து இந்த வருடம் வந்து என்னதான் வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து கடைசி ஒரு 4 கேம் வந்து ஒரு வெற்றியாக முடிப்பாங்களா அப்படின்ட்டு பார்க்கப்படுது. ஆனால் வந்து இப்போ வந்து ஆர்சிபிக்கு வந்து இந்த ஒரு வெற்றி வந்து ரொம்பவே முக்கியம், ஏன்னா வந்து டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கேன். இப்போ வந்து நம்மளோட சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் வந்து நம்மளோட போட்டி வந்து இன்றைக்கி வந்து நடக்க போகுது. சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து மொத்தம் வந்து 11 போட்டி வந்து நடந்திருக்கு சிஎஸ்கே vs ஆர்சிபி இடையில். அதில் வந்து ஆர்சிபி 5 போட்டிகளும் சிஎஸ்கே 5 போட்டிகளும் வந்து ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ஒரு போட்டி வந்து முடிவே இல்லாமல் போயிருக்கு. விராட் கோலி சிஎஸ்கேக்கு எதிராக கிட்டத்தட்ட வந்து 1084 ரன் வந்து அவர் தனியாகவே வந்து குவிச்சிருக்காரு. அண்ட் எம்எஸ் தோனி ஆர்சிபிக்கு எதிராக வந்து 795 ரன் எடுத்திருக்காரு. அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஆர்சிபிக்கு எதிராக வந்து 18 விக்கெட்டுகள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த வரி வந்து நிறைய இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து இருக்க போகுது. இன்றைக்கி வந்து யார் ஜெயிப்பாங்க